சிதம்பரம் அருகே கொதட்டையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை இயக்காமல் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த பணிகள் விழுப்புரத்திலிருந்து சீர்காழி வரை தற்போது நடந்து முடிந்துள்ளது. பெரும்பாலான பணிகள் முடிவடைந்த நிலையில் சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த வழித்தடத்தில் உள்ள கொத்தட்டை என்ற கிராமத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி இன்று முதல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சுங்கச்சாவடிக்கான கட்டணம் அதிகமாக இருப்பதாக கூறி உள்ளூர் மக்களும் பொதுமக்களும் பஸ் லாரி உரிமையாளர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இலகு ரக வாகனம் ஒரு முறை செல்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. பேருந்துகளுக்கு ஒரு முறை செல்ல 425 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே இந்த சுங்கச்சாவடியில் தான் கட்டணம் அதிகம். இந்த கட்டணத்தை செலுத்தினால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி பல்வேறு தரப்பினரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். இந்த பரபரப்புக்கு இடையிலே தற்போது 8 மணி அளவில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு அதன் வழியாக செல்கின்ற வாகனங்கள் கட்டணம் வசூலிக்கப்பட்டு தான் சென்று வருகின்றன. இந்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பஸ் உரிமையாளர்கள் இன்று சிதம்பரம் கடலூர் வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்கவில்லை. அவர்கள் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளை தற்போது சுங்கச்சாவடி அருகே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். போராட்டம் நடத்துவதற்காக உள்ளூர் மக்களும் அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலரும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியிலே குவிந்திருக்கிறார்கள். தற்போது அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிதம்பரத்தில் சார் ஆட்சியர் ரஷ்மி ராணி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடக்கிறது. அதில் வாருங்கள் என்று போலீசார் அழைத்தனர். அவர்களது அழைப்பை ஏற்று பஸ் லாரி உரிமையாளர் சங்கம் வர்த்தகர் சங்கத்தினர் சென்றுள்ளனர். ஆனால் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல மாட்டோம், இந்த போராட்டம் நடத்த இருக்கிறோம், திட்டமிட்டபடி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே இங்கே திரண்டுள்ள 300க்கும் மேற்பட்டவரிடம் கிராம மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். தற்போது நம்மிடையே சமூக ஆர்வலரான வாஞ்சிநாதன் என்பவர் இருக்கிறார். அவரிடமே இந்த போராட்டம் குறித்து என்ன பேசலாம். சொல்லுங்கள், இந்த என்ன போராட்டம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, என்ன போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க? சென்னை முதல் நாகப்பட்டினம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் கடலூர் மாவட்டம் கொத்தட்டையில் இன்றைக்கு டோல்கேட்டை திறந்திருக்காங்க. கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய டோல்கேட்டாக இது மாறி இருக்கு. உதாரணத்திற்கு தனியார் பேருந்துக்கு மாதம் ஒன்றுக்கு 14,500 ரூபாய், கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் மாதம் ஒன்றுக்கு அவர்கள் கட்ட வேண்டும். இன்றைக்கு வேன், கார் உள்ளிட்ட இந்த இலகு ரக வாகனங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போனாங்கன்னா 180 ரூபாய் கட்ட வேண்டும். காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய டாடா ஏசி வைத்திருக்கக்கூடிய சாதாரண ஏழை தொழிலாளிகள் அவருடைய வங்கியில் கடன் வாங்கி அந்த டாடா ஏசி வச்சு இன்றைக்கி தொழில் பண்ணுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தடவை போனாங்கன்னா 240 ரூபா கட்டணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பொதுமக்கள் முழுவதும் இன்றைக்கி திரண்டு வர்த்தகர்கள் சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கி திரண்டிருக்காங்க. என்னென்னா, இன்றைக்கு பல இடங்களில் சீர்காழி வரையில், முட்லூரில், தீத்தாம்பாளையத்தில், முட்லூர் அருகே இன்றைக்கி பல இடங்களில் இன்றைக்கி சாலை பணி முழுவதுமாக இன்றைக்கு முடிவடையவில்லை. சாலை பணிகளே இன்றைக்கு முடிவடையாத நிலையில் ஒரு கட்டண கொள்ளை என்கிற பெயரில் வழிப்பறி தான் இன்றைக்கி நடக்குது. கொடுமை என்னன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்லுகிற பேச்சை நகாய் நிர்வாகம் இன்றைக்கு கேட்க மறுக்கிறது. மாநிலத்தினுடைய காவல்துறை சொல்லுகிற பேச்சை நகாய் நிர்வாகம் கேட்க மறுக்கிறது. உள்ளூர் மக்களுக்கு தரக்கூடிய இலவச பாஸ் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. 340 ரூபாய்க்கு 20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதை 50 கிலோமீட்டராக மாற்ற வேண்டும் என்று போராட்டக்குழு நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே பணிகளை சரிவர முடிக்காமல் மிச்சம் இருக்கிற பணிகளை முடிப்பதற்குள்ளாகவே இன்றைக்கு கட்டண கொள்ளையை, அநியாய கொள்ளையை டோல்கேட் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் அறிவித்து வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அநியாய கட்டண கொள்ளையை திரும்ப பெற வேண்டும். சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். உள்ளூர் மக்களுக்கு வழங்கக்கூடிய இலவச பாஸ் வழங்க வேண்டும். சாதாரண எளிய மக்கள் பாதிக்கப்படுகிற அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று போராட்டக்குழுவின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை இந்த போராட்டக்குழு வைத்திருக்கிற கோரிக்கைகளை புறந்தள்ளி நாங்கள் கட்டணம் வசூல் செய்து கொண்டே இருப்போம், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று நிர்வாகம் சொன்னால் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடையே தற்போது இந்த போராட்டத்தை முதலாக முன்னெடுத்து பிள்ளையார் சுழி போட்ட ரமேஷ் பாபு என்பவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முதல்ல இங்கே திரண்டிருக்க கிராம மக்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி மத்திய அரசாங்கத்துடைய நகாய் நிர்வாகம் மிகப்பெரிய கட்டண கொள்ளை இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. 160 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடியாமல் டோல்கேட்டை திறந்துருக்காங்க.
மாநில அரசாங்கம் நிலமெடுத்து கொடுத்த இந்த பிரச்சனையில் மாநில அரசாங்கமும் தலையிடணும்னு கேட்டுக்கிறோம். எனவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த போராட்டத்தை நடத்த கிராம மக்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியும் வந்திருக்காங்க. இன்னைக்கு தனியார் பஸ் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போராட்டம் திட்டமிட்டபடி தொடரும், டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம், பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாலும் அதன் பிறகு அதை பார்த்துக் கொள்ளலாம், திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த கொத்தட்டை சுங்கச்சாவடியில் கரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. நேரடி கள விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.